இக்கணம் முதல் நல்ல நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி இருப்பதால் பல அதிர்ஷ்டத்தை நீ வரவேற்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் சில இன்பங்களை இனியும் நீ வரவேற்காமல் இருந்தால் அது நியாயமே இல்லை. இத்தனை நாள் நீ அனுபவித்த துன்பத்திற்கு எல்லாம் கைமாறாக நீ போட்ட முயற்சியின் பலனாக நீ அனுபவித்த கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவாக இக்கணம் முதல் அதிர்ஷ்ட நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும். இந்த பதிவு தற்சமயம் உன் கண்களில் பட்டு உன்னுடைய செவிகள் என்னுடைய வாக்கை மனமாற கேட்டுக்கொண்டு இருக்குமேயானால் கேட்கும் இந்த பதிவை முழுமையாக கேட்கும் பட்சத்தில் பலனும் முழுமையாக கிடைக்கும். எந்த இடத்தில் அவநம்பிக்கை தலை தூக்குகின்றதோ அங்கே தோல்வி சந்திக்க வேண்டிய நிலையும், எந்த இடத்தில் நம்பிக்கை துளிர்விடுகின்றதோ அங்கு வெற்றி விருட்சமாக வளரக்கூடிய நிலையும் காணலாம். உன்னுடைய வாழ்க்கை முழு மகிழ்ச்சியை எட்ட வேண்டும் என்று காத்திருக்கின்றாய். அந்த காத்திருப்பு ஒரு துளி கூட வீண் போகாமல் நீ எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் அந்த நிலைமையை நல்ல நிலைமையாக மாற்றியே ஆக வேண்டும் என்று என் குழந்தைக்கு நான் பல விதங்களில் உதவி செய்து வாழ்க்கையை புரிய வைத்து அந்த வாழ்க்கையில் வெற்றி நிலையை காண எல்லா நேரங்களிலும் உறுதுணை செய்ய தயாராக வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்க முடியாத பாடங்களை எல்லாம் அனுபவங்கள் என்கின்ற பெயரில், சோதனைகள் என்கின்ற பெயரில் உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த சோதனைகளும் அந்த சோதனைகளின் மூலமாக கிடைத்த அனுபவங்களும் உன் வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு தான் உன்னை கொண்டு போகுமே தவிர தோல்வியை மீண்டும் சந்திக்க ஒரு பொழுதும் அது உதவாது. என் அன்பு குழந்தையே, மாபெரும் வெற்றியை நீ பெறப்போகின்றாய் என்பதை முன்கூட்டியே இப்பொழுது உனக்கு நான் சந்தோஷமாக சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை எந்த இடங்களிலெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பெரும் மகிழ்ச்சியை இப்பொழுது கொடுக்கப் போகின்றது. வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற மிகப்பெரிய கேள்வி அனைவருக்குள்ளும் இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல்களும் தெளிவும் கிடைப்பதற்குள் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையையாவது நன்றாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது மனதிலும் உடலிலும் தெம்பில்லாமல் சென்று விடுகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் கலியுகத்தில் பலர் வாழ்க்கை என்கின்ற ஒன்றில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையை சிங்காரமாக மாற்றிக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். வாழ்க்கை பற்றிய புரிதல்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்குள் புகுட்டி மேலும் மேலும் நீங்கள் அழகாக மிளிர உதவியாக இருக்கின்றேன். பிரகாசமான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமானால் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீருவது? நான் ஒளிமயமாக வாழ்வது என்கின்ற கேள்வியை காட்டிலும் அன்றாடம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் முட்டி மோதி வென்று விடலாம், முன்னேற்றத்தை அடைந்து விடலாம் என்கின்ற வெறியானது வாழ்க்கையில் உங்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கும். மனம் என்ற ஒன்று ஒரு சில இடங்களில் விட்டு போகின்ற பொழுது அந்த வாழ்க்கை முடிந்து போகின்ற அளவிற்கு ஒரு வலி ஏற்பட்டு விடுகின்றது. அந்த வலி எப்பொழுதும் தொடராமல் அந்த இடத்தில் சுகங்களை நீங்கள் அனுபவிக்க இந்த முருகனுடைய அருள் எப்பொழுதும் உங்களுக்குள் உண்டு. வெளியில் தேடுகின்ற நிம்மதியையும் கிடைக்காத மகிழ்ச்சியையும் எதிர்பார்த்தும் நடக்காத விஷயங்களையும் நினைத்து வருந்துவதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கின்றேன் என்கின்ற அந்த மன நிறைவு, அந்த திருப்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் மென்மையடைய செய்யும். ஏன் நான் இவ்வளவு சோதனைகளை சந்திக்க வேண்டும், வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற இது எனக்கு ஒரு இன்பத்தை தான் கொடுக்கின்றது என்று ஒரு முனைப்போடு வாழத் தொடங்கினால் அந்த வாழ்க்கை ஒரு இதத்தை கொடுக்கும். வலிகளை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாற வேண்டுமானால் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் அதிக அளவில் இருக்க வேண்டும். அந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த முருகனினுடைய துணையால் உன் வாழ்க்கையில் தானாக வரும். உன்னுடைய மனம் என்னை நினைத்து கொண்டிருந்தால் போதும், உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருளை பெற்று கொண்டிருக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லையே என்று வருந்துவதை காட்டிலும்
ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புவது மேலானது. எந்த இடத்திலெல்லாம் மனம் ஐயத்தை எழுப்புகின்றதோ அந்த இடத்தில் அந்த ஐயத்தை நீக்கிவிட்டு நம்பிக்கையை வைக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை வளமாகும். வளமான வாழ்க்கையை மனநிறைவாக நீ பெற வேண்டுமானால் இக்கணம் என் மீது நம்பிக்கை வைத்து ஓம் முருகா போற்றி என்று என்னுடைய பெயரை போற்றியோடு ஒருமுறை பதிவிட்டு விடு. உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறுவதை நீ கண்கூடாக காணலாம். எதை செய்யும் பொழுதும் நம்பிக்கையோடு செய்தால் அது ஒரு மன நிறைவையும் மன திருப்தியையும் நல்ல எண்ணத்தையும் அங்கு மேலோங்க செய்யும். இதை உன்னுடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்து. எந்த ஒரு விஷயத்தை நீ செய்வதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு என் மீதான நினைவோடு நீ செய்யும் பட்சத்தில் அது ஒரு பொழுதும் வீண் போகாது. நல்ல எண்ணங்களோடு ஒரு சிறு முயற்சியை நாம் செய்திருந்தாலும் அது நம் வாழ்விற்கு நல்லதை தான் கொடுக்கும் என்று முழுமையாக நம்பி ஒரு விஷயத்தை செய்வாயானால் உன் வாழ்க்கை அது வெளிச்சமாக இருக்கும். எங்கே எல்லாம் நீ இருளை சந்தித்தாயோ அந்த இடத்திலெல்லாம் இப்பொழுது வெளிச்சத்தை காண்பாய். இருளில் இருக்கும் பொழுது தெரியாத விஷயங்களும் புரியாத விஷயங்களும் இப்பொழுது நீ வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது வெளிப்படையாக அனைத்தும் தெரிய வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்காத சில விஷயங்களை இனிமேல் சந்திப்பாய். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கைக்கு பாதகமாக இருக்காமல் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு சாதகமாக இருக்கும்படி ஆணையிட்டிருக்கின்றேன். என் ஆணைப்படி உன் வாழ்க்கை முழு சந்தோஷத்தை பெறும். எங்கே எப்பொழுது எந்த நிகழ்வுகளை எல்லாம் சந்தித்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பல அனுபவங்களை கொடுத்திருந்ததோ அதை நீ சோதனையாகவும் தோல்வியாகவும் நினைத்தாயோ அதே இடங்களிலெல்லாம் இப்பொழுது நீ மீண்டும் அழைக்கப்பட்டு வெற்றியையும் நிம்மதியையும் நிச்சயம் பெறுவாய். நீ புறக்கணிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் வரவேற்கப்படக்கூடிய அளவிற்கு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். எந்த நேரத்தில் என்ன செய்வது என்று உன்னுடைய மதிக்கு தெரிந்துவிட்டால் எல்லாமே உன்வசமாகிவிடும். அது இப்பொழுது உனக்கு தெரியும். தெரியாத விஷயங்களையும் புரியாத புதிர்களையும் இப்பொழுது உனக்கு நான் விடையாக இருந்து பல விஷயங்களை நீ புரிந்து செயல்படும்படி நான் உன்னை வழி நடத்துவேன். இந்த வழிகாட்டுதல் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கும். உற்ற துணையாக நீ கொண்டிருக்கும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்க உதவியாக தற்சமயம் இருக்கும். உன்னுடைய மனநிலையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். நல்ல எண்ணங்கள் மேலோங்க மேலோங்க உன்னுடைய வாழ்க்கையும் நல்ல நிலைமைக்கு சென்று கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.